வாங்க மக்கா வாங்க எங்க நாடக பார்க்க வாங்க
Hello. கனிதவ தேவி அம்மா கல்லாய் மழைதவள் கடவுள் அம்மா கனியாய் கனிதவ தேவி அம்மா உள்ளாய் முளைச்சவ சக்தி அம்மா அறிவுள்ளாய் மலர்வள காளி அம்மா சக்தி அம்மா அது தூராய் மறந்தவ காரியம்மா ஆண்டிலையில் திருவோடி தினம் அவனுக்கு வேலை திருவோடி ஆண்டிலையில் திருவோடி தினம் அவனுக்கு வேலை திருவோடி சக்தி அம்மா அதில் பூராய் மலர்ந்தவ காளியம்மா காத்தை உள்ளே நரி உள்ளே நரி கழுதை உள்ளே புலி உள்ளே காத்தை உள்ளே நரி உள்ளே நரி கழுதை உள்ளே புலி உள்ளே பாசத்துக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா அம்மா நான் சும்மா இல்லடா அவைகள் நான் யாரும் இல்லடா தங்கம் கொண்டு பூமி பூமி அவ தாங்கிக் கொண்டு சாமி சாமி அம்மா எனும் வார்த்தை தான் அதில் அர்த்தம் சொல்கிற வாக்கியம் எல்லோருக்கும் வாய்க்கு மாறி காதால் கேட்கிற வாக்கியம் ஆத்தாவும் சேலே அந்த ஆதாயத்தை போலே துட்டி கட்டி ஆடு நுறி கட்டி ஆடு 10 மாசம் என்ன சுமந்தி பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலா கண்டு ஊட்டி வளர்த்த அம்மாவோ தியாகத்துக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா எறும்பு அண்டாமே உசுரம்பு சேராமே தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணு
சகலச்சு கொடுத்தேன் சிறுவாடு சேர்த்து வச்சு சேர்த்து வாங்கி கொடுத்தேன் கொஞ்ச நேரம் காணலை நான் எழுதி பலரிருப்பேன் அம்மா கொஞ்ச நேரம் காணலை நான் எழுதி பலரிருப்பேன் என் பிள்ளை கலக்கரணி 8 ஊரு சொல்லி உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மா தியாகத்துக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஓழ்மைக்கு முன்னாலே எல்லாமே சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே ஆகாச சும்மா குடிகார அப்பளுக்கு அடிமாட வாக்கப்பட்டு கோபுரமான உசரே பாடுபட்டு குடிகார அப்பளுக்கு அடிமாட வாக்கப்பட்டு கோபுரமான உசரே பாடுபட்டு அத்தனையும் படிக்க ஆயுசுக்கு தாங்கி போட்டு அத்தனையும் படிக்க ஆயுசுக்கு தாங்கி போட்டு தியாகத்துக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஓம்புக்கு முன்னாலே எல்லாமே சும்மா 10 மாசம் என்ன சுமந்து குத்தி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஓரத்தை எல்லாம் பாலா கொண்டு ஊட்டி வளர்த்த அம்மாவோ தியாகத்துக்கு முன்னாலே ஆகாச சும்மா எறும்பு வேண்டாமே சுரும்பு சேராமே தொப்பி கொடி அறுத்தெடுத்த அம்மாவோ தியாகத்துக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஓர்மைக்கு முன்னாலே எல்லாமே சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே ஆகாச சும்மா
சார் நாடகம் ஆரம்பிச்சாச்சு. அங்க நின்றுக்கக்கூடிய கூட்டம் போடுற நாடக கொட்டைக்கு முன்னாடி வந்துருந்து 10 ரூபாய் டிக்கெட் எடுத்து முன்னாடி பொறுக்காச்சியா இல்லையா? அது இல்லையா? அது இருக்கட்டும். இவ்வளவு கூட்டத்தை பார்க்க அந்த மாதிரி வந்துருச்சு. சிறந்த முறையில் நாடகத்தில் அறியக்கூடிய நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் ஏனைய சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் காவல்துறை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் சிறந்த முறையில் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை தெல்ல தெளிவாக தங்களது காதுகளில் தேன்போல் எடுத்துக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிபரி கிளையத்தவர்களுக்கும் அதனை சார்ந்த உரிமையாளர் இயக்குநர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தினை உலகமெங்கும் சிறந்த முறையில் ஒளி எடுத்துக்கொண்டு அதை அழகான முறையில் இளையதளத்தில் இடக்கூடிய அன்பு உள்ளங்கள் மாயகுலம் மாதவன் மற்றும் ஆர்ஜே தபம் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தின் அமைப்பாளரும் மற்றும் இந்த நாடகத்தின் இயக்குனரும் மற்றும் இந்த நாடகத்துக்கு உதவியாளரும் ஆகிய அன்பு மாப்பிள்ளை எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் 5,67,3348 ஓட்டுகளில் ஜெயிச்ச அன்பு மாப்பிள்ளை எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக செயற்குழு உறுப்பினருமாகிய அன்பு மாப்பிள்ளை ஏனாதியை சேர்ந்த அன்பு மாமா மறைந்த மாமேதை அமலியம் அவருடைய தவப்புதல்வன் அன்பு மாப்பிள்ளை உங்க பேர் என்னங்க? SKR மாரிமுத்து அவருடைய கல்குழு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம் எடுத்துக்கொண்டு இனிதே இந்த நாடகம் ஆரம்பம். இந்த நாடகம் மற்ற ஒரு நாடகம் மாதிரி கிடையாது. இந்த நாடகம் எப்படிப்பட்ட நாடகம்னா ஒரு பக்தி பயமான ஒரு நாடகம். சின்ன கற்பு பெரிய கற்பு உயிருடன் காட்சி தருவாங்க. அதுவரையும் மகமாயி தேவி நம்மளுடைய குடும்ப குறைகளை பூரா தீர்க்க வந்திருக்காங்க. இந்த சின்ன கற்பு பெரிய கற்பு நாடகம் எதுக்காக வைக்கிறாங்கன்னா ஒரு கன்சிஸ்டி, ஒரு பில்லி சூனியம், ஒரு ஏவல், இந்த மாதிரி கொடூரமான கொடிய விஷயங்கள் எதுவும் நம்ம வீட்டுக்கு வராத அளவுக்கு நல்லது ஒரு முறை இந்த நாடகத்தை பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆனவர்களுக்கு கைவசம் புள்ள குட்டி பிறக்கும் சொல்ல வந்தையா. அப்புறம் அதனால விடியும் வரை இருந்து இந்த நாடகத்தை பார்க்கணும் கேட்டுக்கொண்டு எப்படி பார்க்க வேண்டும் எப்படி ரசிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டால் வந்திருக்கக்கூடிய ஆத்தாமார்கள் ஜாத்தாமார்கள் தென்னகமாம் இந்த திருநாட்டில் மேவியதோர் சொல்லிக்கொண்டு எப்படி வரவேற்கிறார். தென்னகமாம் இந்த திருநாட்டில் மேவியதோ எங்கள் டிடி சங்குல சுவாமி கைவண்ணத்தில் உருவான சரித்திரம் புகழும் பக்தி புராண நாடகமாகிய மகமாகிய நாடகம் இங்கே மகமாகிய நாடகம் இங்கே வாழையடி வாழையாக வந்தேன் கோமாளி வணக்கம் போட்டு வந்திருக்கேன் இந்த கோமாளி. ஐயா வாழையடி வாழையாக வந்த கோமாளி வணக்கம் சொல்லி வந்திருக்கேன் இந்த கோமாளி. ஏழுவனக்காரரெல்லாம் எங்க முன்னாடி ஏழுவனக்காரரெல்லாம் எங்க முன்னாடி ஏழுவனக்காரரெல்லாம் எங்க முன்னாடி இருந்து வந்து மாற்றி ஓடி வாழையடி வாழையாக வந்த கோமாளி வணக்கம் போட்டு வந்திருக்கேன் இந்த கோமாளி. உழைக்கும் தோழர்களில் ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சென்று வாருங்கள். உழைக்கும் தோழர்களில் ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சென்று பாடுங்கள். இடையில்லாத சமுதாயம் என்னவல்லும் கல்விகள் தேடுங்கள் முத்துமாறி வழிவட்டு நாடுகள். வாழையடி வாழையாக வந்த கோமாளி வணக்கம் போட்டு வந்திருக்கேன் சின்ன கோமாளி. நவரசங்கள் மதுரை நவரசங்கள் நிறைந்தவங்கள் நாளும் தலை தாங்க நடிக்க வந்த நாட்களெல்லாம் உங்கள் பிள்ளை தாங்க. நவரசங்கள் மதுரை நவரசங்கள் நிறைந்தவர்கள் நாடகலை தாங்கி நடிப்பவர்கள் யாரும் உங்கள் உங்கள் பிள்ளை தாங்கி. இனிவரை பார்க்க வேண்டும் தலைதனையில் நீங்க வெளிவரை பார்க்க வேண்டும் ரசிக்க வேண்டும் நீங்க
வாழையடி வாழையாக வந்த கோமாளி ஒரு வணக்கம் போட்டு வந்திருக்கேன் சின்ன கோமாளி பெரியவர் ஊழியவர் வறியவர் பல நாடுக்கு நம்ம பாரம்பரிய பண்டிகைத்த நாடக கலைஞர்கள் பெரியவர் ஊழியவர் வறியவர் பல நாடுக்கு நம்ம பாரம்பரிய பண்டிகைத்த நாடக கலைஞர்கள் இசை கூட்டி பாடி வரும் நடிகர் நானுக்கு கூட்டி பாடி வரும் நடிகர் நானுக்கு கூட்டி பாடி வரும் நடிகர் நானுக்கு இது மகாத்மா காந்தி போன்ற தலைவர்கள் ரசித்த நாடகங்கள் நல்ல நாடகங்கள் அப்படி வாழையடி வாழையாக வந்த கோமாளி வணக்கம் போட்டு வந்திருக்கேன் இந்த கோமாளி ஏழு பணக்காரர்கள்லாம் எங்க முன்னாடி இன்னும் வந்து மாற்றிடுவே போரான ஓடி வாழையடி வாழையாக வந்த கோமாளி வணக்கம் போட்டு வந்திருக்கேன் சின்ன கோமாளி பார்க்கும் பிரதமும் மறுபடிய நாடகமும் நாட்டுக்கு நடிச்ச பலத்தால் நாடகம் ஏன் நடக்கின்றது எதற்காக நடக்கின்றது என்பதை தங்கள் தெரிந்திருந்தால் புரிந்திருந்தாலும் சொல்வது கடமை கேட்பவர்களை விருது கொண்டு எண்ணகத்தின் நகரமாக வளர்வாயக்கூடிய நன்னகரமாகிய மதுரை வட்டம் சக்குடி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் 21ஆம் ஆண்டு பங்குனி திருவிழாவை முன்னிட்டு விளம்பி வருடம் பங்குனி மாதம் சுக்குல வச்சம் சுபதினத்திலே இன்றைய தினத்தில் இவருக்கு மேடையில் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பி மாணிக்க வேளார் மாவனா முருகன் இவர்களுடைய நினைவாகவும் மற்றும் மாவனா சந்திரன் அவருடைய 1ஆம் ஆண்டு நினைவாக அவருடைய மகன் சமையல் மாஸ்டர் சா முருகன் அவருடைய பிரார்த்தனை நாடகமாகிய பக்தி நாடகம் மகமாயி என்று சொல்லக்கூடிய சின்ன கற்பு பெரிய கற்பு அதிவிருச்சமாக நடைபெறும். இது நடிக்கக்கூடிய நடிகை மாமணிகள் எட்டி திக்கும் வெட்டி மரிசு ஒத்திரக்கூடிய நடிப்பிசை வேலன் பாட்டுக்கோர் பாவலன் இருக்கக்கூடிய சிம்ம கரோல் மணிப்பிற்கு மரியாதைக்குரிய எனது அருமை தம்பி மணப்பாறையை சார்ந்த உதயகுமார் அவர்கள் இன்றைய தினத்தில் சிவனாகவும் மற்றும் சேவு கோணராகவும் மற்றும் பெரிய கற்பாவும் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இன்னிசை நாககி தேனிசை திரண்டல் இன்னிசை காண கோகுலபாணி என்று அழைக்கக்கூடிய மணிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரி வடமதுரையை சார்ந்த விஜயா அவர்கள் என்ற தினத்தில் தெலுங்காயி பின் மகமாயா நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நாடகத்தின் நடிப்பில் சக்கரவர்த்தி மற்றும் நடிப்பில் புயல் என்று அழைக்கக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை தம்பி பாஸ்கரன் அவர்கள் இந்த தினத்தில் கோட்டை பெருமாளாகவும் சின்ன கற்பனாகவும் நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரர் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவராகிய உங்கள் நிலவில் என்று வாழக்கூடிய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணார் மணப்பாறையை சார்ந்த ரத்னம் அவர்கள் இன்றைய தினத்தில் கோட்டை பெருமாள் மற்றும் மசூர் அரக்கனாக நடிக்க மகிஷா அரக்கனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அருமணிய கலைவரசு மியூசிக் திலகம் பின்பாட்டு சக்கரவர்த்தி நமது தென் தமிழகத்தின் தென்னாட்டு கலைமகன் என்ற பட்டத்தை பெற்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை மாமா ஏனாதி ராமலிங்கம் அவருடைய தவ புதல்வன் அன்பு மாப்பிள்ளை எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் முதன்மை செயற்குழு உறுப்பினருமாகிய உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவராகிய அன்பு மாப்பிள்ளை ஏனாதியை சார்ந்த மாரிமுத்து அவர்கள் அருமணி விஷயம் காத்துக் கொண்டிருக்கிறார். உழைப்பவன் வாழ்வீதியிலே உறங்குவது நடைபாதையிலே உழைப்பவன் வாழ்வீதியிலே உறங்குவது நடைபாதையிலே இரக்கம் காட்டத்தான் இரக்கம் காட்டத்தான் நாரிலே சிரிப்பவர் சிறவீரழுவவர் பலவின் தீர்க்கும் நிலை அழுமாறுமோ திருப்பவர்களும் திறந்திடுமா நீர்மையும் வறுமையும் பறந்திடுமா திருப்பவர்களும் திறந்திடுமா நீர்மையும் வறுமையும் பறந்திடுமா அருவவர் சிரிக்கோராய் வருமா சிரிப்பவர் சில வீரழுகவர்
சிரிப்பவர் சிறகீர் அழுபவர் தலைவி இருக்கு நிலை எழுந்து மாறுமோ சிரிப்பவர் சிறகீர் அழுபவர் தலைவி இருக்கு நிலை எழுந்து மாறுமோ. ஆஹா, சும்மாவா சொல்லியிருக்காங்க. செந்தமிழ் நாளுதல் பொழுதிலே இன்ப தேன்வந்து பாகியது காதலிலே செந்தமிழ கேட்க கேட்க வாய்மணக்கும் செந்தமிழ பேச பேச வாய்மணக்கும். ஏன் மாப்பிள்ள இப்ப தமிழ் பாட்டா பாடலையே? ஹிந்தி பாட்டு பாடிட்டு இல்ல பாடினது தெலுங்கு பாட்டு மாதிரி இருந்துச்சு, அதே கேட்டேன். இருக்கட்டும். ஏன்னா பாட்டுன்னு சொன்னா இப்படிதான் இருக்கணும். ஒவ்வொரு விஷயங்களும் அந்த காலத்து படத்துக்கு இந்த காலத்துக்கு படத்துக்கு பார்க்க போனா ரொம்ப மாறி போயிருக்கு. அந்த காலத்துல சிவாஜி கணேசன் பத்மினி காதலிச்சாங்கன்னா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? பத்மினி அம்மா இங்க நிப்பாங்க, சிவாஜி கணேசன் இங்க நிப்பாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி புடுங்குவாங்க. பூ வச்சேன் அதை புடுங்கிக்கிட்டு புள்ள பிறந்துடும். அப்ப காதல்ன்றத இலைமறைவு கைமறைவா காமிச்சாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை. பொம்பளை பிள்ளைக்கு 2 ரிப்பன் மட்டும்தான், மேல ஒரு ரிப்பனு கீழே ஒரு ரிப்பன். இப்போ உள்ள நாகரிக படத்துகள்ல அதே நம்ம பையனுக்கு பிடிச்சிருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? இந்த சிவாஜி கணேசன் காதல் எப்படி சொல்வார் தெரியுமா? அதாவது தில்லானா மோகனம்மாள் படத்துல ஒரு காட்சி வரும், பாத்திருக்கீங்களா? எப்படி? இந்த மோகனம்மாளுடைய நடனத்தை பாக்குறதுக்கு சிவாஜி கணேசன் குரூப் தெரியாம முக்காடு போட்டு போயிருவாங்க. அங்க போனா சிவாஜி கணேசன் முக்காடு போட்டு போயிருப்பாரு, சந்திச்சுக்குருவாங்க. வீட்டுல வந்து சிவாஜி கணேசன் தில்லானா மோகனம்மாள் நடனத்தை பத்தி இவ்வளவு ரம்மியமா சொல்லுமா? எப்படி? அடே அடே அன்றைய தினத்தில் தில்லானா மோகனம்மாளுடைய நடனத்தில் எப்படி ஒரு அபிநயமோ எப்படி ஒரு லபரசமும் இருந்துச்சுலே அப்படின்னு அவர் காதல சொல்லுவார். சரி, இத பூரா அவர் பாலையா ஊழுன்னு கேட்டுவிட்டு அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? தில்லானா மோகனம்மாள் நடனத்தை காட்டியும் அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்துக்கிட்டு மண்டையை அசைச்சாங்களே, அவங்களுடைய மண்டைகளவும் கொண்டைகளவும் எப்படி இருந்துச்சுன்னு. அப்ப அவங்க வயசுக்கான காதல் இருந்துச்சு. பாட்டு எப்படி போட்டா தெரியுமா? ஒரு பெண்களை வர்ணிக்கணும்னா அழலாம். சந்திரபாபு ஒரு திறந்தார். பெண்களை எப்படி வச்சுக்கா தெரியுமா? குங்கும பூமி கொஞ்சம் கூட வேணும். என்ன மாப்பிள்ள முகாரி வாசிக்கிறிய? குங்கும பூவே கொஞ்சம் கூடாது, குங்கும பூவே கொஞ்சம் கூடாது, கண்ணம உள்ளே கண்கள மனம் பங்குது வந்தான். ராஜா போதுமே ராஜா, போதுமே ராஜா, போதுமே ராஜா, பொம்பளைக்கு வம்புல வந்து கம்மங்கள் வந்தான். இது பாட்டு. சரி, அப்புறம் பொம்பளை பிள்ளை நல்லா வர்ணிக்கிறாயா? எப்படி வர்ணிக்கிறான்? எப்படி? கண்ணிச்சிரு பெண்ணா, சரி, அவ குண்டி ஊரம் பொண்ணு நமக்கு தேவையில்லை. இன்னொரு பாட்டு தெரியுமா? எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை 800 கிலோ நல்லா தழுக்கு முழுக்க இந்த நண்டியில. சரி, பேண்டுச்சுன்னா கோப்பை நிறைச்சு போடும் போல. நீவே பாத்தியாக்க இந்த நண்டி ஆளு பாருங்க. நான் அதை சொல்லுவேன், அம்மா நைட்டி ஈட்டி போட்டு எங்க வீட்டு நாடி வந்துடாது அப்படின்னு. லூசு முண்டை நேற்று நைட்டியே போட்டு வந்துட்டான். போட்டு வந்த உடனே பாருங்க என் மையன் அவன் அப்படியே வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டான். ஊதா கலர் ரிப்பன் உனக்கு எந்த கொண்டில டிப்பன். சண்டைக்காடு நொறுங்கி போச்சு, முடிஞ்சு. உடனே என் மையனை தூக்கி போட்டு அடிச்சு விட்டேன். சரி, அவன் நீ வைக்கிறக்குன்னு ஒரு பாட்டு வச்சிருக்கான். என்ன பாட்டு? ஆங்கரைங்கிற ஊங்குறைன்னு. ஊங்குறைன்னா முறைக்கிறன்னு அர்த்தம்யா. நீ வாட்டுக்க அந்த இடத்துல பொண்டாட்டி வந்தா, பொண்டாட்டி வந்தாலே சொல்றா என்ன சொன்னா, இனிமே அம்மாட்ட பாடக்கூடாதா, அப்பாட்டானா பாடணும். சரி, அப்படின்னு என் பொண்டாட்டிக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கேன். என்ன பாட்டு? ஆளுமாவும். நமக்கு தேவையில்லை. எத்தனை பாடல்கள் வந்தாலும் பெற்ற தாயை பத்தி மாப்பிள்ளை என்ன அழகா பாடினீங்க. 10 மாதம் என்னை சுமந்த அம்மா. அதுக்கு அடுத்த வரி என்ன? நீங்கதான் சொல்லணும். அந்த ஆகாசம் எல்லாம் உன் பாசத்துக்கு முன்னாடி சும்மா. ஆமா, இந்த பாட்டை நீ உண்மைக்குமே பாரு இல்ல சும்மா பாரியா மாப்பிள்ள? எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். உனக்கு முதல் அறிவு வேணும். உனக்கு முதல் அறிவு தான். அதனால என்ன சொல்ல வரேன்னா, பெத்த தாயை பத்தி எப்படி போட்டிருக்கான் தெரியுமா? சிவரஞ்சனி ராகத்துல ஆத்தா ஒஞ்சலே அந்த ஆகாயத்தை போலே தொட்டி கட்டி தூங்கு நான் தூரி கட்டி ஆட
அப்பனுக்கு தலகப்பட்ட ஆத்தில மீன் பிடிக்க பதாள சேத்தனுக்கு செத்தாலும் என்ன போத்த வேணும் செத்தாலும் என்ன போத்த வேணும் ஆத்தா வஞ்சேல போல தொட்டி கட்டி தூங்க தூணி கட்டி ஆள ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலகப்பட்ட பதாள சேத்தனுக்கு செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் ஆத்தாவும் சேரே இருப்புறம் தீட்டி நீ சொல்பனை அது ஒன்றே வன பூஜோட தண்ணி சக்கரையாயிருக்கும் ஆத்தாவும் போல தொட்டி கட்டி தூங்க தூரி கட்டி ஆட ஆத்துல மீன் அப்பனுக்கு தலவட்ட பதாள சேத்தனுக்கு செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன பொத்த வேணும் செத்தாலும் என்ன போட்ட வேணும் செத்தாலும் என்ன போட்ட வேணும் கோடியை குமரல் கொட்டுமசி வேந்தன் மீனடி மதன் சார் சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகழ்வு தலைவரிக்கக்கூடிய பிரபல மருதக சக்கரவர்த்தி மைப்பிற்கு முறையாக்குரிய கல்விமணியை சார்ந்த கே சின்னசாமியுடைய சிசியமாகிய அன்பு மாப்பிள்ளை ஓவி நாங்கூரை சார்ந்த ஓவி சிவஞானம் அவர்கள் மருதகம் தோழக்கு தபலான தொப்பி
அறிமுகப்படுத்தி மைப்பிற்குரிய அருமை மாப்பிளை அரசாங்கத்தை சார்ந்த அன்பு மாப்பிளை எஸ்பி லட்சுமணன் அவர்கள் நேரத்தில் ஆளுநர் இசைத்து காட்டுவார். எப்படி வாசிக்கிறார் மட்டும் பாரியா இந்த இடத்தில் லயபத்துவான் மைப்பிற்குரிய மானாமதுரை சேர்ந்த எம் மாணிக்கம் அவர்கள் தாளமுசிக்க கற்றுக் கொடுக்கிறார். உன்னை பத்தி எவ்வளவு நேரம் சொல்லிட்டு செய்யும் சப்பா 1 மணி நேரம் ஆச்சு. சரி விட சொல்லி ஏற்கனவே ஏன்னா விடிய புத்தனம்ல சிறந்த முறையில் சீன் அலங்காரம் வண்ணத்திறப்பு காட்சி தருவது நமது மானாமதுரையை சார்ந்த மாணிக்கமுடைய கைவண்ணத்தில் ஸ்ரீ மதுரை வீரன் சிங்கம் எதிர்த்து கொண்டு இது போன்ற நாடகங்களுக்கு நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை தெள்ள தெளிவாக தங்களது காதுகளில் தேன்போல் இருக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிபரப்பு ஸ்தாபனம் திருப்பவன மாநகர் ஓட்டக்கூடிய விஜயகுமார் ரேடியோஸ் இருக்கட்டும். சிறந்த முறையில் ஒளி ஏற்பாடு செய்த அன்புள்ளத்துக்கு நன்றி கலந்த விளக்கத்தில் கொண்டு இந்த நாடகத்தில் சாப்பாடு உண்மைக்குமே அண்ணன் சந்திரன் வீட்டுல நல்ல அழகான முறையில் சாப்பாடு சிறந்த முறையில் உணவளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி கலந்த விளக்கம் தெரிந்து கொண்டு ஏற்பாடு கொட்டகைக்காரங்க அப்புறம் இன்ஜினியர் பந்தல் அமைப்பு டி பாப்பாங்குளத்தை சார்ந்த முத்து காமாட்சி அவர்கள் தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தில் நாட்டிய தாரகை நிலன சிங்காரி நாட்டிய பியூட்டி நளின ஒய்யாரி ஆடவர் மற்றும் அங்கேர் கண்ணி என்று அழைக்கக்கூடிய மைப்பிற்குரிய அருமை தோழி மதுரையை சார்ந்த பவதாரணி அவர்கள் டான்சன் காமிக்கு வைகை நதி ஊரம் புல்மாலை நீரும் காத்தாடுது கல்வடியும் பூக்கள் காத்தோடு சேர்ந்தே கூத்தாடுது. என்ன மாப்பிள்ள வைகை நதி ஊரம் புல்மாலை நீரும் காத்தாடுது கல்வடியும் பூக்கள் காத்தோடு சேர்ந்தே கூத்தாடுது. இது அழ்வில் வீரம் அதை நாடும் போதும் இது அழ்வில் வீரம் நாடும் போதும் காற்றே வைகை நதி ஓரம் புல்மாலை நீரும் காத்தாடுது. வைகை நதி ஊரம் புல்மாலை நீரும் காத்தாடுது கல்வடி பூக்கள் காற்றோடு
வைக்கும் சிந்திக்க வைக்கும் மதுரையை சார்ந்த பிரபல நகைச்சுவை நடிகர் மற்றும் திரைப்பட நடிகருமாகிய எம்எஸ்பி கலைமணியுடைய சிஷியனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமையில் உள்ள சந்தனூர் காரைக்குடியை சார்ந்த விஜய் டிவியில் கலக்க போவதியா நிகழ்ச்சி பங்கேற்கக்கூடிய ஏஎஸ் ஆனந்தகுமார் பப்புள் கோமாளியாக நடிக்க காத்துக் கொள்கிறேன். நமக்கு ஒரு பாட்டு போடுவோம் உங்களுக்காக. ஆமா ஆமா வீடு வரை உறவே வேற பாட்டு பாருன்னா வீடு வேற உருவா ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ பிள்ளையொரு பிள்ளையல்வி எங்கோர் படர் இருக்கு இது வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே கொய்தாரோ என்னமோ நினைச்சேன் அரசகுலம் செட்டும் கல்வி நாங்கூர் செட்டு அப்படின்னு எதுக்கு வாசிக்கிறீங்க இளவுக்கு நல்லா வாசிக்கிறீங்களா இருக்கட்டும் இருக்கட்டும் ஏன்னா விடிய வரைக்கும் இல்ல மாமா வசதி அப்படியா நல்ல வேலை இதுக்கு மேல வசதி அது டவர் கட்டு என்ன அந்த அதுல வருங்க கொலை அத்துட்டல் பழைய கை அவெல்லாம் ஒன்னே காட்டும் தூக்குவேன் நல்லா இருக்கட்டும் இருக்கட்டும். இது போன்ற நாடகம் மட்டுமில்லாமல் வள்ளித்தலைவன் மரச்சந்திரா சத்தியவன் சாபத்திரி பவளக்கொடி பாமா விஜயம் மற்றும் புதிதாக வந்துள்ள முத்தாளம்மன் சின்ன கருப்பு பெரிய கருப்பு காளிகாத்த கருப்பு காவல் தெய்வம் கருப்பு தோரம் கருப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா போன அப்பெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. நாடகங்களை சிறந்த நடந்து நாடக அமைப்பாளர் உங்கள் அன்பு உங்கள் அபிமான செல்வன் மைப்பிற்குபடியாக கூடிய அருமை மாப்பிள்ளை மானாமதுரை ஆண்டவர் அவர்கள் இந்த நாடகத்தை சிறந்த அமைத்துள்ளார்கள். அவருக்கு துணையாக அன்பு மாப்பிள்ளை மாரிமுத்து அவர்களும் இணைந்து அமைத்துள்ளார்கள் தெரிந்து கொண்டு நாடகத்தை விடிய பார்க்கணும் நல்லாசி நினைக்கு தரம் சொல்லிக்கொண்டு கூத்தல கோமாளி வந்தா நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க. என்னை பார்த்தா தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கு. அதனால தயவு செய்து பொம்பளை பிள்ளை கையில மட்டும் செல்போன் கொடுக்காது. ஏன் அப்படி சொல்றீங்க? கெடுக்குறீங்க செல்போன் செல்லு பேர் என்ன தெரியுமா? ஓப்போ நல்லா செஞ்சுக்கிட்டே இருக்கிற எனக்கு என்ன பாருங்க இந்த செல்போனை படிக்கிற பிள்ளைகளை கொடுக்க வேணாம். ஏன் எதனால? இன்னைக்கு உலகம் கெட்டு போறது இந்த செல்போனாலயா? எப்படி சொல்றீங்க? உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இன்னைக்கு கையில வச்சுக்கிட்டேன். சரி ஒரு கை அளவுதான். ஆமா இதை வச்சுக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் பாக்குறாங்க. என்ன வேலை? ஒண்ணுல நாடகத்துக்கு வரக்கா திருப்பூரத்தில் நிக்கிறேன். சரி 4 வயசு சின்ன பையன் அவனுக்கு பத்தினா இந்த நண்டி என்னது செல்போன் தான். அந்த நண்டி வச்சுக்கிட்டு குறுகுறுன்னு வேடிக்கை பாக்குறேன். சரி என்னடா செல்போனை வச்சுக்கிட்டு வேடிக்கை பாக்குறான்னு சொல்லி கிட்டக்க போய் பாக்குறேன். பையில மொட்டை குட்டி படம் பார்த்துக்கிட்டு பாத்தீங்களா எனக்கு கடுப்பாய் போச்சு. நீங்க என்ன பண்ணீங்க? இந்த செல்போனையும் உடைக்கணும் அவன் மண்டையும் உடைக்கணும் சொல்லிட்டு சரி லவக்கல்ல கல்ல தூக்கி ஓங்கினேன். ஆனா அடிக்கல. ஏன் என்கிட்ட காமிச்சா படம் நல்லா இருந்துச்சு. இதாவது பரவாயில்ல. இந்த செல்போனு படிச்சவன் கையில இருக்கு படிக்காதவன் கையில இருக்கு. எப்படி அது? படிச்சவன் அழகா காதல் வச்சுக்கிட்டு என்னப்பா என்ன பண்ற நல்லா இருக்கியா சரி பாப்பா அப்படின்னு பேசிட்டு போயிருக்கான். சரி மானாமல்லூர் படிக்காத முட்டா போயிருக்கான். சரி சொல்லுங்க அவன் பேசுற பேச்சு அன்னைக்கு மானாமல்லூர் மாணிக்கம் தானே மானாமல்ல இருந்து மதுரைக்கு போய்கிட்டு இருக்கான். பஸ்ஸுக்குள்ள கத்தல சரி டிரைவர் பாவம் பிரேக் போட்டுட்டு ஓடிட்டார். அப்படி என்ன சிங்கப்பூர்ல இருந்து போன் வந்திருக்கு. சரி டிரைவர் பக்கத்துல இருந்துகிட்டு ஹலோ ஐயா யார் பேசுறா ஐயா சொல்லிருக்கேன். நான் தான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். சிங்கப்பூர்ல இருந்தா ஐயோ எதுவும் ஏத்திட்டு சொல்லி டிரைவர் படி ஓடிட்டார். சரி இதாவது பரவாயில்ல நம்ம இப்படி பேசுறோம். சரி ஆனா பொம்பளை பிள்ளை எப்படி பேசுறோமா? எப்படி பேசுறோம்? நம்ம பக்கத்துல உட்காந்துருக்காளுக்கும் கேட்காது எதுக்க பேசுறவனுக்கும் கேட்காது. அவன் தோராயமா லைஃப் ஓட்டுவான். எப்படி? நல்லா செல்ல அப்படி சாச்சு புடிச்சுக்கோங்க. புடிச்சுக்கிட்டு என்னங்க சரியா பாவா என்ன பண்றீங்க? இந்த செல்போன் கம்பெனி பேர் நோக்கியா. சரி அந்த பிள்ளைய வச்சவர் நக்கியா. சரி இன்னொன்னு தெரியுமா என்னன்னு? கடைசியா ஒரு வார்த்தை கேட்கும். என்ன வார்த்தை? மாமா ஐ டு லவ்டா. உன்னை பார்க்காம இருக்க முடியல. செல்ல காசு இருந்து போச்சு ஒரு 500 ரூபாய் ஏத்திரியா? ஏத்தி விட்டுறாங்க. அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவா? நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய சந்தாதாரர் தொடர்பு இல்லைக்கு வெளியே இருக்கிறா அப்படி நம்ம செல்போன் அப்படி சொல்றீங்க. சரி இன்னொன்னு தெரியுமா என்னன்னு? இந்த செல்போனை விட்டு வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு மரஞ்செடி கூட வளர்க்க முடியாது. ஏன் அப்படி? நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல நல்ல கருவேப்பிலை கண்டு இவ்வளவு வருஷத்துல இருந்துச்சு. சரி சண்டாலே காதலிப்பியான் போல காதல செல்போன் வச்சுக்கிட்டு செடி ஓரமா நின்றுக்கிட்டு என்ன பாப்பா நல்லா இருக்கியா நம்ம காதலிக்கு எப்படி நோத்தாளுக்கு தெரியும் போல நம்மளை பார்த்து முறைச்சிக்கிட்டே போலாம். இங்க வேசுறது இங்க புடுங்குறது இங்க வேசுறது இங்க புடுங்குறது. இப்ப பாத்தீங்கன்னா வெறும் குச்சி மட்டும் தான். சரி ஆனா அவன் செத்து போயிட்டான். தூங்கிக்கிட்டு இருந்திருக்கேன்
தூக்கத்துல கனவு வந்திருக்கு. என்ன கனவு? கனவுல காதலி வந்திருக்கிறா. காதலி உதட்டுல முத்தம் கொடுக்குறது சொல்லி சுற்றுக்குள்ள போய் முத்தம் கொடுத்துருக்கேன். கரண்ட் அடிச்சு செத்து குட்டி சோறாய் போனேன். இதாவது பரவாயில்ல. சரி, இந்த செல்போன்ல வீடியோ கால் ஒண்ணு இருக்குத்தியா? ஆமா, அது உண்மைக்குமே தாய்மார்களுக்கு நல்லது. எப்படி? வெளிநாட்டுக்கு கட்டின புருஷனும் பெத்த புள்ளிய போயிட்டா தாய்மார்கள் என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? நம்ம புருஷன் சாப்பிட்டாரா, நம்ம மையன் சாப்பிட்டாரா, எப்படி இருக்கான், என்ன பண்றான்னு தெரியலையே, நல்லபடி ஆவான்னு சொல்லி லெட்டர் எழுதி போட்டாங்கன்னா போய் சேர்றதுக்கு 1 மாசம் ஆகுமா? சரி. ஆனா இன்னைக்கு இந்த செல்போன் வந்ததுல இருந்து, வீடியோ கால் வந்ததுல இருந்து, இன்னைக்கு கல்யாணம் பண்ணிடுறேன், நாளைக்கு போய் சிங்கப்பூருக்கு. சரி, அப்படியே பொண்டாட்டிக்கு வீடியோ கால் போட்டு நல்லா இருக்கியா, சாப்பிடாம இருக்கியா, இழைச்சு போயிட்டேடி, அந்த பிள்ளை எதை காமிக்கிறதுலே விழுந்து ஒரு நக்கரை நக்கிக்கிறீங்க. சரி, இப்படித்தான் ஒருத்தன் மலேசியால இருந்து லூசு போய் பேருற நேரம் பார்த்து கக்கூசில் உட்காந்து மாமியாருக்கு வீடியோ கால் பண்ணிருக்கேன். எப்படி? எங்க உங்க மகளை கக்குசுல இருந்தா சீக்கிரம் உங்க மகளை அட சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? கக்குசுல உட்காந்து மாமியால சாப்பிட்டீங்களான்னு கேட்கறது. சரி, சாப்பிட்டீங்களா? முன்னாடி டவர் எடுக்கல, செல்போனை தூக்கி இப்படி பிடிச்சிருக்கேன். இப்படி பிடிச்சானே வீடியோ கால். அத்தை பாட்டு பேசுறாங்க. என்னன்னு? அப்ப ஏதோ ஒரு பொந்துக்கு பக்கத்துல இருந்து பேசுறீங்க. சரி, முரட்டு பெருச்சாலி ஒண்ணு எட்டி பார்க்கறது இல்ல, அது போங்கத்தை ஏன் சுண்டலி தேண்டிருக்கேன். ஏன் இதெல்லாம் எதனால வருது? எதனால? இந்த செல்போன்னாலதான். இப்படிப்பட்ட இந்த செல்லு நமக்கு தேவையா? வேணும், தேவையே இல்லை. இன்னொன்னு தெரியுமா? என்னது? இந்த செல்போன்ல ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? இப்படி கையில தேய்க்க ஒரு பொம்பளை போட்டு சேலை துணிமணிலாம் கலந்து பாவாடை சட்டியோட நிற்கும். சரி, எங்க வீட்டுக்கு ஒரு படிக்காத முட்டா போயிட்டா செஞ்சு காமிச்சேன். சரி, நான் இங்கிட்டு போயிட்டு வரக்குள்ள என் செல்லியை பேத்திட்டேன். ஏன்? தேய்ச்சி பார்த்துருக்கேன், சட்டி பாவடை எல்லாம் கலந்துருக்கு. சரி, பாடியும் சட்டியும் கலந்து சொல்லி செங்கக்கலத்துக்கு பிடிச்சி வந்துட்டேன். அதோட செல்லியே போச்சு. அதனால விடிமுறை இருந்து இந்த நாடகத்தை கண்டிகளுக்கு கேட்டுக்கொண்டு நாடகத்தை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி ரசிக்க வேண்டும் சொல்லிக் கொண்டார். எல்லாருக்கும் ஒரு சில சின்ன விஷயங்கள் சொல்றேன். ஒரு சில பேரு உயிரோடு வந்து செத்ததுக்கு சமம். என்ன யாரும் தெரியுமா? வேற யாரும் இல்ல, குடும்பத்துக்கு எதுக்குமே உபயோகம் இல்லாம ஊர்ல அடி வாங்கி செல்லா காசா தெரிவேன், அவெல்லாம் உயிரோடு வந்து செத்ததுக்கு சமம். ஆனால் ஒரு சில மகான்கள் இறந்தும் இன்னும் உயிரோடு இருக்கின்றார்கள். யாரா தெரியுமா? விவேகானந்தர் இறந்தார், யோகாசனங்கள் இன்னும் உயிரோடு இருக்கின்றன. ராமலிங்க வள்ளலார் இறந்தார், அன்னதானங்கள் உயிரோடு இருக்கின்றன. திருவள்ளுவர் இறந்தார், திருக்குறள் இன்னும் இருக்கின்றன. அதேபோல் நமது தமிழக மண்ணில் பிறந்து நமது தமிழ்நாட்டை நல்லதொரு நாடாக்க வேண்டும் என்று கனவு கண்ட ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்திட்ட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இறந்தார். அவருடைய வழிப்படி இன்னமும் நாட்டில் வீர சாகசங்கள் நிறைய இருக்கின்றன. இன்னொன்னு தெரியுமா? நாட்டுல மழை தண்ணி எல்லாம் இல்லாம போச்சு. சரி, எதனால? ஏன்? மக்கள்லாம் மாறிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆமா, மக்கள்லாம் மாறல, மக்களுடைய மனநிலைமை மாறி போச்சு. ஏன்னா இந்த கருவக்காரதே இப்ப எங்க வேணாலும் அதிகமா தெரியுது. தயவு செய்து கருவ மரத்தை பூரா முடிஞ்சிட்டு உங்களுடைய பிறந்த நாளோ கல்யாண நாளோ நல்ல விசேஷத்தை அன்னைக்கு ஒண்ணுமில்ல, ஆளுக்கு ஒரு புளிய மரம் கண்டு, ஒரு வேப்ப மரம், ஒரு புங்க மரம், இந்த மாதிரி மரங்கள் நட்டு வச்சா காத்து அடிக்க நமக்கு மழை பெய்யும். இன்னொன்னு தெரியுமா? என்ன? இப்படிலாம் பேசுறதை கேட்டு ஆமா ஒரு ஊர்ல ஒரு நண்பர் ஒருத்தர் 50 மரம் நட்டு வச்சார். நட்டு வச்சுட்டு ஒரு 5 மாசம் கழிச்சு எனக்கு போன் பண்றாரு. என்ன? ஆனந்தகுமாரனே, உங்க பேச்சை கேட்டு நான் 50 மரம் நட்டு வச்சேன். சரி, ஒரு மரத்துலயும் காத்து வரலனே அப்படின்னா. ஏன்? என்னடா காத்து வராத மரம் என்ன மரம் நான் நட்டு வச்சிருக்கேன், போய் பாக்குறேன், அம்புட்டு போஸ்ட் மரமா நட்டு வச்சிருக்கேன். மரத்திலே அவரும். அதனால விடிமுறை இருந்து நல்லது ஒரு முறை இந்த நாடத்தை கண்டளிக்குமாய் கேட்டுக்கொண்டு எப்படி சொல்றீங்க? காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும், காசு இருந்தா தம்பி, காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும், காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும், காசு இல்லாத கழுத கூட எட்டி உதைக்கும், காசு இருந்தா கழுத கூட குதிரையா மாறும், காசு இருந்தா கழுத கூட குதிரையா மாறும், காசு இல்லாத காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும், காசு இல்லாத கழுத கூட எட்டி உதைக்கும். கட்டு கட்டா நோட்டை சேர்த்து வீட்டை கட்டுறான், கட்டு கட்டா நோட்டை சேர்த்து வீடு கட்டுறேன், இல்லாதவே போய் கட்டா எட்டி உதைக்கிறேன், இல்லை நான் ஓட்டியாம உடந்து உதைக்கிறேன், கட்டு கட்டா நோட்டை சேர்த்து வீட்டை கட்டுறான், பணம் இல்லாதவே போய் கட்டா எட்டி உதைக்கிறேன், காசு இருந்தா 4 வகையை சேர்ந்து குடிக்கிறேன், காசு இருந்தா 4 வகையை சேர்ந்து உடைக்கிறேன், இல்லாதவரை எல்லாம் சேர்ந்து உரம் கட்டுறான், காசு இருந்தா நாடு மதிக்கும், இல்லாதவரை கழுத கூட
பொண்ணை பார்க்க போகணும் பவுனை கேட்கிறேன் ஐயா பொண்ணை பார்க்க போகுமனே பவுனை கேட்கிறேன் பவுனை கொடுத்த கிளவினாலும் கட்டிக்கிறேன் கூடானாலே கட்டிக்கிறேன் பொண்ணை பார்க்க போகணும் பவுனை கேட்கிறேன் இல்லாதவன கழுத கூட கட்டி ஒதுக்கிறேன் காசு இருந்தா கழுத கூட குதிரையா மாறும் கழுத கூட குதிரையா மாறும் காசு இருந்தா கழுத நாடு வரைக்கும் காசு இல்லாதவன கழுத கூட கட்டி ஒதுக்கும் அல்ல அதுக்குள்ள எந்திரிக்கிறாங்க கரகம் வர இருப்பதால் பூக்குழி இறங்க சாமியாடிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் அனைவரும் கொஞ்சம் தள்ளி நிற்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆடு வச்சிருந்து அழகுரி வண்டி வச்சிருந்து சாறு குரு கணக்க வச்சிருந்து நல்ல குடும்பத்தி பேரு வச்சிருந்து அத்தனையும் பூச்சி குடியால் இந்த நிலையாச்சு அத்தனையும் பூச்சி குடியால் இந்த நிலையாச்சு மாடு வச்சிருந்து 50 செம்பரி ஆடு வச்சிருந்து அழகு ரேசு வண்டி வச்சிருந்து சாறு குரு கணக்க வச்சிருந்து நல்ல குடும்பத்தி பேரு வச்சிருந்து அத்தனையும் பூச்சி குடியால் இந்த நிலையாச்சு அத்தனையும் பூச்சி குடியால் இந்த நிலையாச்சு சொகமாயிருக்கிறது சொர்க்கத்துக்கு போகமணி சொகமாயிருக்கிறது சொர்க்கத்துக்கு போகமணி புதுசா குடிக்கையிலே தானு தோணுச்சு இணைக்கிற விஷம் இதுப்பா இருக இருக கொள்ளுறப்பா இணைக்கிற விஷம் இதுப்பா இருக இருக கொள்ளுறப்பா நாடி நரம்புள்ள நாதியத்தி கிடைக்கிறப்பா வள்ளுவள் காந்தி சொன்ன வார்த்தைகள் மதிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் சாறு ஒரு கணக்க வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்தை பேரு வச்சிருந்தேன் அத்தனையும் பூச்சி குடியால் இந்த நிலையாச்சு அத்தனையும் பூச்சி குடியால் இந்த நிலையாச்சு கொட்டகை அமைப்பாளர் அவர்களுக்கு சக்குடி சந்திரனுடைய குடும்பத்தினுடைய சார்பாக பொன்னாடை அணிவித்துக் கோரிக்கப்படுகிறது.